இன்னைக்கு நாம குக் வித் கோமாளில இருந்து தர்ஷன் அவங்க பண்ண பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நாமக்கல் ஏரியாவிலலாம் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. நீங்க பேச்சுலரா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா இந்த கரம் மசாலா, தனியா தூள்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கான ஈஸியான சிக்கன் ரெசிபி தான் இது. வெறும் சிக்கன், வரமிளகா, வெங்காயம் வச்சு எப்படி இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட சிக்கன் குக் ஆகும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அடுத்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது வரமிளகா. நான் ஒரு 8 வரமிளகா அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா உடைச்சிட்டு இதுக்குள்ளே இருக்க விரையெல்லாம் எடுத்துடலாம். இல்லைன்னா நம்மளோட சிக்கன் ரொம்ப காரமாகிடும். இந்த மாதிரி எல்லா விரையுமே எடுத்துட்டு மிளகாவெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன இடிக்கல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 6-7 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. ஜென்ரலாக நம்ம எல்லா ரெசிபீஸ்க்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்ப்போம். ஆனால் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்க்கும்போது இதோடைய ஃப்ளேவர்லாம் அந்த சிக்கனோட சேரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இப்போது நம்ம வரமிளகாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா மிளகாலாம் டக்குன்னு தீஞ்சிடும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த இஞ்சி பூண்டு இடித்தோம்ல, அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 2 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் தேங்காயும் நல்லெண்ணெயோடு சேர்த்து வதக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் வாசனை. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது நம்ம கழுவி வச்சு அந்த மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு ஊற வச்சுருந்த சிக்கன் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட சிக்கனையும் சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ ஒரு 1/4 கப் மட்டும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். தண்ணிலாம் சுண்டிடுச்சுன்னா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதம், ரசம்லாம் போட்டு இந்த சிக்கன் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான குக் வித் கோமாளி ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.